ஈரானை பொறுத்தவரை ஒரு மைலேஜான இடத்துல தான் இருந்தார்கள். ஆனா வரப்போற நாட்கள் இனிமேல் இருப்பார்களா அப்படிங்கிறலாம் இந்த விஷயம் உண்மையா பொய்யாங்கிறத பொறுத்து தான் இருக்கு. அப்படி என்ன அப்படின்னா, அவர்களோட ஈரானோட செக்யூரிட்டி சீஃப் லாரிஜானி இல்லை அப்படின்னு இருக்கார்கள். அதாவது டிக்கெட்ட கிழிச்சு கையில குடுத்துட்டோம். ஆள் எங்களோட ஒரு வான்வெளி தாக்குதல்ல இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் கிளைம் பண்ணுது. முக்கியமான ஒரு ஹெவி வெயிட்டா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே சுப்ரீம் லீடர் முஸ்தபா கமேனி இருக்காரா? இல்லையா? அப்படிங்கிற சச்சரவு போய்க்கிட்டு இருக்கு. இருக்காரு, இல்ல. இருக்காரு. ஆனா அடிபட்டிருக்கு. ஆனா பொழச்சுட்டாரு. உத்தரவுகள குடுக்குற நிலைமையில தான் இருக்காரு அப்படின்னு பெரிய அளவுல ஒரு டாக் போய்க்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல இல்ல, இனி வரும் நாட்கள்ல அவர் இறந்துட்டாருங்கிற தகவல் வரும்னு இஸ்ரேல் சொல்லிக்கிட்டு இருந்த நேரம் இது. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, டக்குனு இஸ்ரேல் சொல்லுது, வான்வெளி தாக்குதல்ல முக்கியமான ஆட்கள தட்டி தூக்க உத்தரவிட்டிருக்கோம் அப்படின்னு. அப்ப தாக்குதல் நடந்துருச்சு. அதோட கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் யாரு அப்படின்னு சொல்வார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது, யாருமே எதிர்பார்க்கல. ஈரானோட செக்யூரிட்டி சீஃப் அலி லாரிஜானி மாட்டுவார் அப்படின்னு. காரணம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள் இந்த காலகட்டத்துல. செக்யூரிட்டி சீஃப் அப்படிங்கிறக்காக மட்டும் கிடையாது. ஏற்கனவே முன்னாள் சுப்ரீம் லீடர் அலி கமேனி இவரைத்தான் எல்லாத்துக்குமான பொறுப்பா போட்டிருந்தார். அதாவது இந்த யுத்தத்தை நடத்துறது, அடுத்த சுப்ரீம் லீடரை தேர்ந்தெடுக்கிறது, அதுல உள்ள சிக்கல்களை தவிர்க்கிறது, அதுக்கடுத்து தேவைப்பட்டா அப்படின்னு அடுத்தடுத்த பொசிஷனை ஃபில் பண்ணக்கூடிய விவகாரத்தையும், அந்த ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்றது. அதாவது அமெரிக்காவோட ஃபர்ஸ்ட் பிரைம் டார்கெட்டே இந்த கம்பெனிகள் கூட்டத்தை அடிச்சு ஓட விடணும் அப்படிங்கிறதான். அதை தடுக்கிறதுக்கு இந்த சிஸ்டத்தை பாதுகாக்கணும், இந்த ஸ்ட்ரக்சரை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரும் பொறுப்பை இவர் தலையில தான் வச்சுட்டு போனார் அவரு. இவரும் சக்சஸ்ஃபுல்லாவே பண்ணார். ஏன்னா இப்ப வரையும் அமெரிக்கா தலைகீழ இருந்து தண்ணி குடிக்குது. டேய் எம்புட்டு நாள்றா இப்படி குடிப்பீங்க அப்படின்னு உலகம் பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, அவர்கள் சொன்ன ஒரே பதில் ஆயுதம் ஈரானுக்கு தீந்துரும் அப்படின்னு. இது உக்ரைன் யுத்தத்திலே நடக்கல அப்படிங்கிறத உலகம் பார்த்துருச்சு. ஏன்னா ரஷ்யா கிட்ட ஆயுதம் தீரும்னாங்க. கடைசியில சப்போர்ட் பண்ண ஐரோப்பாட்ட தான் ஆயுதம் தீருச்சு. ரஷ்யா புரொடக்ஷன் பலத்தால மீண்டும் மீண்டும் களத்துல முழு வேகத்தை தாக்க ஆரம்பிச்சார்கள். அதனால இந்த தியரி ஒத்து வராது அண்ணன் அமெரிக்கா. நீ வேணா அண்ணன் அமெரிக்காவா இருக்கலாம். ஆனா சொல்றதை கேட்டுக்க, முடிச்சுக்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்செல்லாம் ஓட ஆரம்பிச்சிச்சு. ஆனா இப்ப ஈரானோட செக்யூரிட்டி சீஃப் அலி லாரிஜானியை தொட்டதுக்கு அப்புறம் இன்னும் உண்மை பொய்யுங்கிறது தெரியல. ஆனா இஸ்ரேல் கிளைம் பண்ணுது. இனிமே தான் ஐஆர்ஜிசி சொல்லும். ஆமா, உண்மை, இல்ல அப்படின்னு. இல்ல அடிபட்டிருக்கலாம், சிகிச்சையில இருக்கலாம். இந்த மாரி ஏதோ ஒரு தகவல இனி வரும் நேரங்கள்ல ஐஆர்ஜிசி சொல்லணும். சொன்னா மட்டும்தான் இந்த விஷயம் ஒரு சர்ச்சையா இல்லாம அடுத்த கட்டத்த நோக்கி போவார்கள். காரணம் ஆள் அந்த மாரி ஆளு. இப்ப சுப்ரீம் லீடர் இப்ப முஸ்தபா கமேனி இல்ல அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா ஈரான் பயப்பட தேவையில்ல. அடுத்த ஆளும் வந்துருவாரு. காரணம் அவர்கிட்ட ஒரு 5 லிஸ்ட் எழுதி குடுத்து போயிருப்பாரு. நம்ம ஆளு யாரு? கமேனி அப்படின்னு சொல்லி, ஈரானுக்குள்ள தைரியமா இருக்கக்கூடிய நாட்கள், நேரங்களா இருந்திருக்கும். ஆனா இப்ப அலி லாரிஜானி இல்லை அப்படிங்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா அவருக்கான ரீப்ளேஸ்மென்ட் யாருன்னு நம்ம யாருக்கும் தெரியாது. அவங்களுக்கு வேணா தெரிஞ்சிருக்கும். ஆனா இவரளவு செல்வாக்கா இருப்பாரா? ஏன்னா இவரோட ட்ராக் ரெக்கார்ட் அங்க ப்ரூவன் ரெக்கார்ட். இவரளவு செல்வாக்கா ஒரு ஆள் இருப்பாரா? அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான், இனி வரும் காலங்கள் ஈரானால இந்த யுத்தத்தை எடுத்துட்டு முடியுமா? இல்ல முடியாதா? அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ள ஈரான தள்ளி விட்டுரும். இந்த ஆள் இல்ல அப்படின்னா, யாரு? அலி லாரிஜானி இல்லை அப்படின்னா, ஒருவேளை தப்பிச்சிட்டாரு, பொழச்சிட்டாரு, இவர்கள் வச்ச குறியில அவரு சிக்கவே இல்லப்பா, அடியே படல, சிக்கவே இல்ல, இல்ல அடிபட்டிருக்கு, பொழச்சிட்டாரு அப்படின்னா கதை வேற. ஆனா இதுக்கு அடுத்த சூழ்நிலை அப்படிங்கிறது படார்ன்னு மாறுது. என்ன அப்படின்னா, அமைதி காப்பார்கள் அப்படின்னு சொல்றதோ, இல்ல வெளியில வந்து ஆமாங்கன்னு சொல்வார்கள் அப்படின்னு இருக்கும்போது, ஈரானோட ஸ்டேட் மீடியா இந்த விவகாரத்துல இஸ்ரேல் முகத்திரையை கிழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நியூஸ ஃபிளாஷ் பண்ண ஆரம்பிச்சார்கள். அப்ப இல்லேன்னு சொல்ல வரார்களா அப்படிங்கிற பரபரப்பு தொத்திக்கிச்சு. அப்ப அலி ராரிஜானி இருக்கார் அப்படிங்கிற மாரி ஆயிப்போச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு, அதாவது ஃபர்ஸ்ட் கிளைம் பண்ணி ஃபிளாஷ் ஆகுன கொஞ்ச நேரம் கழிச்சு, அவர் எழுதின நோட்டு, ஹேண்ட் ரைட்டிங் நோட்ட தூக்கி போட்டார்கள். அதுல ஒண்ணும் கிடையாது. ஐஆர்ஜிசியோட தியாகம், பெருமை ஈரான காப்பாத்தும், ஐஆர்ஜிசிய காப்பாத்தும் அப்படின்னு. அவர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு ஈரான் கிளைம் பண்ணுது. ஆனா ஃபுட்டேஜ் எதுவும் ரிலீஸ் பண்ணல, ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணல. ஆனா அவர் எழுதுனத போட்டிருக்கார்கள். இது எந்த அளவு வேலிடா இருக்கும் அப்படின்னு தெரியல. ஆனா இம்மீடியட்டாவே ஈரான் வந்து ஒரு சில விஷயத்த இன்புட்ட தூக்கி போடுது. அவர் இருக்கார் அப்படிங்கிற மாரி
ஒரு சிக்னல காட்டிட்டார்கள். இது இப்ப பெரும் குழப்பம். அதாவது இந்த விவகாரத்த ராணுவ ரீதியா பார்த்தா, இதுல ஒரு விஷயம் புடிபடும். இப்ப ராணுவ ரீதியான மைலேஜ் அப்படிங்கிறது ஈக்குவலா இருக்கு. இன்னும் சொல்லப்போனா, ஈரான அடக்குற மாரி இல்ல இவர்களோட அடி. ஆனா ஈரானோட அடி அப்படிங்கிறது இவர்கள தடுமாறுற லெவல் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்ப என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது தான். இப்ப இந்த மாரி முக்கியமான ஆட்கள் டிக்கெட்ட கிழிச்சு குடுக்குறோம் அப்படின்னா தான் மைலேஜ் எடுக்க முடியும். ஆனா ஆட்கள் எல்லாரும் சுதாரிச்சுட்டார்கள். பெரிய அளவு வெவ்வேறு சேஃப் ஹவுஸ்க்கு போயிட்டார்கள். யாருமே கம்யூனிகேஷனே இல்ல. கம்யூனிகேஷனே தேவையில்ல ஐஆர்ஜிசிக்கு அப்படிங்கிற மாரி யுத்தம் போய்க்கிட்டு இருக்கு. இந்த இடத்த பிரேக் பண்றதுக்காக கூட இந்த நோட்ட ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். அதே மாரி இஸ்ரேல் பண்ணதுல இன்னொரு பேட்டர்ன் என்ன அப்படின்னா, பெஞ்சமின் நெதன்யாகு அவர் ஆஃபீஸ்ல உட்கார்ந்து இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கிறார். எது பெருந்தலைகள தட்டி தூக்குங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கிறார். அதுக்கடுத்து இந்த சம்பவம் நடக்குது அப்படிங்கிறத சித்தரிக்கிற மாரி தான். அதாவது அவரோட 5 விரல் வீடியோ காஃபி ஷாப்ல காஃபி குறையவே இல்லப்பா. காஃபி ஷாப்லயே குறையல அப்படின்னு கேட்கக்கூடாது. காஃபி கப்ல குறையல. அந்த ஆள் போன காஃபி ஷாப்லயே குறையலடா. ஏன்னா கடையே இல்லடா அப்படின்னு 1000 விஷயங்கள் அந்த வீடியோவோட பொய் அப்படின்னு வந்துகிட்டு இருந்தனால, அந்த வீடியோலாம் விட்டுருங்க. இப்ப நான் உத்தரவே குடுத்துருக்கேன். என் ஆஃபீஸ்ல உட்காந்து அப்படின்னு சொல்லி ஃபோட்டோவையும் இந்த பக்கம் உத்தரவு ஓட ஷார்ட் ஃபார்மையும் குறிச்சு ட்விட்டர் போட்டு விட்டார்கள். கொஞ்ச நேரத்துல அலி லாரிஜானிக்கு டிக்கெட்ட கிழிச்சிட்டோன்னு போட்டார்கள். ரொம்ப நேரம் அமைதியா இருந்த ஈரான் ஸ்டேட் மீடியா, நாங்க இதுல முகத்திரையை கிழிக்கிறோம்னார்கள். அப்புறம் ஹேண்ட் ரைட்டிங்கையும் தூக்கி போட்டார்கள். ஈரான பொறுத்தவரை அமெரிக்க கால்குலேஷன் தப்பு தான். நமக்கு பிடிக்குது, பிடிக்கலைங்கிறத தாண்டி அண்ணன் அமெரிக்கா இதுல கூமுட்டையா தாயிட்டான் அப்படிங்கிறத ஒத்துக்கணும். அவன் என்னைக்குடா விவரமா இருந்திருக்கான்? பல விஷயத்துல கூமுட்டை தான். காலமும் நேரமும் அவன் பக்கத்துல இருந்தனால, பயப்புள்ள வண்டி ஜம்முன்னு ஓடுது அப்படின்னு சொல்றதுக்கும் ஆள் இருக்கு. எதார்த்தமான உண்மையும் கூட. ஆனா அலி லாரிஜானி இல்லை அப்படின்னாலும், சுப்ரீம் கமாண்டருக்கு என்ன நிலைமை ஏற்பட்டுச்சோ, அதே மாரி ரீப்ளேஸ் டக்கு டக்குன்னு போகுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, இவர்கள் ரொம்ப காலமாவே யுத்தம் அப்படிங்கிறத இந்த 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் சந்திக்காத நாடுகள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா, இவர்கள் ஈராக் கூட ஆக்டிவா போட்டிருக்கார்கள் ஒரு யுத்தம். அதுக்கப்புறம் அதுல ஜெயிச்சிருக்கார்கள். அதுக்கடுத்து பெரிய அளவுல இஸ்ரேலோட ஒரு யுத்தத்திலே தான் இருக்கார்கள். அந்த யுத்தம் அப்படிங்கிறது அவர்களுக்கு பெரிய அளவு பொருளாதார தடைகளும் தொடர்ந்து இருக்கு. பொருளாதார தடைகள் எப்ப இருந்து இருக்கு? நம்மலாம் குட்டி பிள்ளையாவோ பொறக்கறதுக்கு முன்னாடி இருந்தே பொருளாதார தடைகள். இம்புட்டையும் தாண்டி வரனால, இவர்களோட ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வலுவா இருக்கு. அடுத்தடுத்து ரீப்ளேஸ்மென்ட்க்கு 1 டஜன் ஆட்கள் வச்சிருக்கார்கள். ஏன் அப்படின்னா, ரவுண்டு சுப்ரீம் லீடர தட்டி தூக்குற அதே சமயத்துல 40க்கும் மேற்பட்ட தலைகளுக்கு டிக்கெட்ட கிழிச்சுட்டோம் அப்படின்னார்கள். ஈரானும் ஒத்துக்குச்சு. அவ்வளவு பேர் போனதுக்கு அப்புறம் தான் 15 நாளைக்கு மேல அமெரிக்காவுக்கு ரணவேதனைய பரிசா தரார்கள். ஒட்டுமொத்தமா எல்லா பேரையும் தாக்குறாய்ங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய யுஏஇ, சவுதி, கத்தார் ஆகட்டும், இல்ல பொசுக்குன்னு பிரிட்டன்ல சைப்ரஸ்ல அடிச்சதாகட்டும், இந்த மாரி பல விஷயங்களையும் செய்யக்கூடிய வலு இருக்கு அப்டின்னா, நிறைய பேர் ரீப்ளேஸ்க்கு இருக்கார்கள். ஆனா, இப்போதைக்கு ஈரானோட சுப்ரீம் கவுன்சிலோட தலைவர் அலி லாரிஜானி இருக்கார் அப்படிங்கிறதா அஃபிஷியலா ஈரான் சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் பெஞ்சமின் நெதன்யாகு இன்னொரு 2 வீடியோ தானடா பொய்யின்னீங்க. போங்கடா ஒரு ஃபோட்டோவே போடுறேன். அதுவும் உத்தரவோட போடுறேன் அப்படின்னு ஒரு கலவரத்த மேற்கொண்டிருக்கார். அந்த கலவரத்துக்கு அவருக்கான மைலேஜ் உள்ளூர்ல கிடைக்குதா என்னங்கிறதையும் விரிவா அடுத்த வீடியோல பார்ப்போம்.